வணக்கம் இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் இது ஒரு மாத கடைசியாக மட்டுமில்லாமல் ஒரு வருடத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையானதும் சந்தோஷமானதும் சுபீட்சகரமானதுமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டும் இன்றைய நாள் நான் கூறியது போல ஒரு வருடத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. இந்த வருடத்தில் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். நிறைய நல்ல விடயங்களும் நடந்திருக்கும். ஆனால் இந்த விடயத்தில் இந்த வருடத்தில் நடந்த விடயங்கள் கெட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி நாளை புலரப்போகிறது ஒரு புதிய ஆண்டு. புதிய ஆண்டில் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விடயங்களும் நல்ல விடயங்களாக நடக்க வேண்டும் என்று முன்கூட்டிய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் திலீஸ். வணக்கம் திலீஸ். வணக்கம் ரக்ஷனா. கேபிட்டல் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். மீண்டும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு வருடத்தின் இறுதி நாளாக நீங்கள் சொன்னது போல இருக்கின்ற அதே நேரம் நாளைய நாள் ஒரு புது வருடத்தில் நாங்கள் எல்லோரும் காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். ஆனால் இந்த வருடத்தில் நாங்கள் 2019 இறுதியில் ஒருவரை அழைத்து கொண்டு வந்தோம். இந்த வருடம் முழுவதும் எங்களோடு பயணித்தார், பல பல கோணங்களில் பல பல வடிவங்களில். மீண்டும் 2021க்குள்ளும் அவர் நகருகின்றார். கொரோனா என்கின்ற COVID-19 வைரஸ். ஆனால் அந்த நோய் தாக்கத்திலிருந்து இன்று வரை நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரம் எங்களுடைய உறவுகள் இந்த நோயோடு இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது. ஆனால் அதற்கான பாதுகாப்புகளையும் தனிமைப்படுத்தல்களையும் சரியான முறையில் நாங்கள் கடைப்பிடித்து நோயிலிருந்து அந்த தொற்றிலிருந்து நாம் எம்மை பாதுகாப்பதோடு எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய உறவுகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு முனைய வேண்டும். பொதுவாக சொல்லக்கூடிய வாழ்த்து என்று சொன்னால் வரப்போகின்ற புது வருடம் இந்த 2020 பட்ட துன்பங்கள், வேதனைகள், கசப்புகள், இழப்புகள் எல்லாவற்றையுமே மறந்து அதே நேரம் வருகிற வருடத்தில் அது தொடராமல் ஒரு புதிய ஒரு வாழ்வு, சந்தோஷமான மலர்ச்சியான கனவுகள் மேம்படுகின்ற வாழ்வாக மலர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை முன்கூட்டியே நாங்கள் இன்றைய நாள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் 2020ஆம் ஆண்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வருடம் முழுவதும் சில சம்பவங்கள் எங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் பல சந்தோஷங்களை நாங்கள் அனுபவித்திருப்போம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதிகமாக கிடைத்திருக்கும். அதிகமாக பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோருமே வீடுகளில் இருந்ததனால் எல்லோரோடும் சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் எங்களுடைய வளமைக்கு நாங்கள் திரும்பக்கூடியதாக, எங்களுடைய பாரம்பரிய வாழ்வியலை அல்லது இயற்கை மருத்துவத்தை திரும்பி பார்ப்பதற்கான எங்களுக்கான ஒரு சிந்தனையை தந்த ஆண்டாக இந்த 2020ஆம் ஆண்டு அமைந்திருந்தது. அதற்காக இந்த வருடத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய வளமையை பழமையை எங்களுக்கு திருப்பி காட்டியமைக்காக வருகிற வருடத்திலும் இந்த இயற்கையோடு சேர்ந்த வாழ்வை நாங்கள் தொடர வேண்டும் என்பதும் எல்லோருடைய கனவாகவும் இருக்கின்றது. இயற்கையை நேசிக்கின்றவர்களாக, இயற்கையை பாதுகாக்கின்ற மனிதர்களாக நாங்கள் 2021 காலடி எடுத்து வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான தலைப்பில் நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்றோம். பொதுவாகவே எல்லோரும் சொல்லுகின்ற விடயமாக இருந்தாலும் வணக்கம் கேபிட்டலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை நாங்கள் வருகின்ற பொழுது, ஒவ்வொரு தலைப்புகளில் பேசுகின்ற பொழுது எல்லோருமே சொல்லுகின்றது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயற்கையை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றோம் என்பதை பொதுவாகவே சொல்லிக்கொள்வோம். சரி, இந்த வருட இறுதியில் இதோடு சேர்த்து இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்கின்ற தன்மையோடு சேர்த்து எங்களிடம் பெரிய பெருந்துன்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு எங்களுடைய வாழ்வியலில் அந்த பெருந்துன்பங்களிலிருந்து நம்மை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு நாளாக இன்றைய நாளை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இது ஒரு பெருந்துன்பத்தை கொடுத்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு இன்றைய நாள் பேரிடர் நாளாக இருக்கின்றது. அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கொண்டு இந்த வருடத்துக்குள் நாங்கள் இருந்து அடுத்த வருடத்துக்குள் செல்லுகின்ற பொழுது இந்த பேரிடர்கள், பெருந்துன்பங்கள் மற்றும் மனக்கசப்புகள் என எல்லாவற்றையும் நீக்கிக் கொண்டு செல்ல வேண்டியவர்கள் என்ற சிந்தனையை முன்வைத்து இன்றைய நாள் நாங்கள் பேரிடர் நாளாக இந்த நாளை அனுஷ்டிக்கப் போகிறோம். அதே நேரம் இந்த நாளை இந்த சிந்தனையோடு நகர்த்தப் போகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். அதற்கு முன்பாக நம்முடைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் சிந்திக்க சில நிமிடம் பகுதி காத்திருக்கின்றது. பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. சாதாரண செயல்கள் கூட அன்புடன் கலந்தால் அழகு பெறுகின்றன. சாதாரண செயல்கள் கூட அன்புடன் கலந்தால் அழகு பெறுகின்றன.
சாதாரண செயல்கள் கூட அன்புடன் கலந்தால் அழகு பெறுகின்றன என்ற வகையில் தான் நம்முடைய சிந்திக்க சில நிமிடம் பகுதி அமைந்திருந்தது. அதாவது நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அன்புடன் இருக்க வேண்டும், அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இன்றைய சிந்திக்க சில நிமிடம் தந்திருந்தது. நாங்கள் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இன்னொருத்தரங்க வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த ஹர்ட் பண்ணாமல் செய்யணும். அதாவது நாங்கள் அன்பு கலந்து செய்ய வேண்டும் என்ற வரதான் அமைந்திருந்தது. ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை, அதாவது இந்த உலகத்தையே ஆளுகின்ற ஒரு விடயம் வந்து அன்பு தான். அன்பு அது நம்முடைய உறவுகளுக்கு இடையில் இருக்கலாம், நண்பர்களுக்கு இடையில் இருக்கலாம், தெரியாத முகங்களுக்கு இடையிலான அன்பு கூட இருக்கலாம். அந்த அன்பை நாங்கள் மேம்பட செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் போது அந்த விடயத்தில் ஒரு சிறிய அன்பு, இந்த புன்னகை என்று சொல்லுவாங்க, அந்த சிரிப்போடு கலந்து நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும் போது அங்கே அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அந்த புன்னகையாக கூட வருகிறது. ஏனென்றால் ஒருவருக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம், அது சாதாரணமாக அது உதவியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதும் விடயங்களாக இருக்கலாம். நாங்கள் செய்கின்ற செயலை அன்பு கலந்து செய்ய வேண்டும் என்றவாறு தான் அந்த சிந்தனை அமைந்திருந்தது இல்லையா ஜெலேஸ்? நிச்சயமாக அன்போடு நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வியலில் அன்பு என்பது மிக பிரதானமாக இருக்கின்ற பொழுது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாடல் இருக்கிறது, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்று சொல்லி, பண்புரு ஞானம் பரம நற்கீர்த்தை, அதாவது விசுவாசம் நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் பலவற்றை சொன்னாலும் மற்றவர் எங்களுடைய பற்றுறுதி, எங்களுடைய வாழ்வியலில் இலக்கு, அதை நோக்கி ஓடுகின்ற லட்சிய ஓட்டங்கள், இப்படி பலவற்றை சொல்லிக் கொண்டாலும் வாழ்வியலில் சக மனிதன் மீது, சக உயிர்கள் மீது, இயற்கை மீது, எங்களுடைய வாழ்வு மீது, எங்களுடைய தொழில் மீது அன்பு என்கின்ற அந்த விடயம் இருக்கின்ற பொழுது எல்லாமே சந்தோஷமாக அமையும் என்பதுதான் பொதுவான சிந்தனை. இன்றைய நாளின் சிந்திக்க சில நிமிடம் பகுதியினூடாக நாங்கள் பார்த்த அந்த விடயம், அன்போடு கூடிய எந்த ஒரு விடயமும் அழகாகத்தான் இருக்கும் என்பதை பொதுவான சிந்தனையாக வைக்கலாம். வருகிற வருடம் 2021ஆம் ஆண்டு எங்களுடைய உறவுகள் மத்தியிலும் உள்ளங்களிலும் எல்லா இல்லங்களிலும் அன்பு என்பது நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு இறைவணக்கம் பகுதிக்குள் நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். இறைவணக்கம் பகுதியினுடைய முதலாவது சைவ சிந்தனைகள் வருகிறது, பார்ப்போம். ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுதபாணியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறைவணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்தும் நாங்கள் சிவ சின்னங்களை பற்றி சிந்திக்கலாம். கடந்த பதிவுகளிலே சிவசின்னங்களாகிய விபூதி மற்றும் பஞ்சாட்சரம் என்கின்ற அஞ்செழுத்து மந்திரத்தை பற்றி சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கிய சிவசின்னமாகிய ருத்ராட்சத்தை பற்றி இன்றைய தினம் சிந்திக்கணும். ருத்திரனுடைய கண்களிலே இருந்து வழிந்த நீர்த்துளியானது மணியாகி பூமியில் விளைந்ததினாலே அதற்கு ருத்ராக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது. அதாவது முன்னொரு காலத்திலே திரிபுர அசுரர்களினுடைய அட்டகாசங்களை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடத்திலே சென்று முறையிட்டார்கள். அதனை கேட்ட சிவபெருமான் மோன நிலையிலிருந்து தன்னுடைய கண்களை திறந்த பொழுது அந்த அக்கினியினுடைய வெளிப்பாடாக கண்களிலிருந்து சிந்திய நீர்த்துளி, அதாவது சிவபெருமானுடைய 3 கண்களிலிருந்தும் சிந்திய நீர்த்துளி மணியாக போவுலகத்தில் விளைந்தது. அதுதான் ருத்ராட்ச மணியாக இன்று எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. சிவனடியார்களுக்குரிய மிக முக்கிய ஒரு சிவ சின்னமாக இந்த ருத்ராட்சம் விளங்குகிறது. எப்படி சுமங்கலி பெண்களுக்கு திருமாங்கல்யம் முக்கியமோ அதுபோல ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் இந்த ருத்ராட்சம் என்பது மிகவும் முக்கியமானது. எல்லா சைவர்களும் சிவனடியார்களும் கட்டாயம் ருத்ராட்சம் தரித்திருக்க வேண்டும். ருத்ராட்சம் தரித்திருப்பவன் சிவனாகவே பாவனை பண்ணப்படுவான், அதாவது சிவபெருமானாகவே இருக்கிறான். ருத்ராட்ச மாலைகளோடு என்றும் விளங்குபவன் சாட்சாத் அந்த சிவபெருமானாகவே காணப்படுவான் என்றெல்லாம் ஆகமங்கள் புராணங்கள் சொல்லி இருக்கின்றன. அதே போல கந்த புராணமும் சிவமகா புராணமும் இந்த ருத்ராட்சத்தினுடைய மேன்மையை பற்றி பலவாறாகவும் சிறப்பாகவும் சொல்லி இருக்கிறது. அந்த வகையிலே ருத்ராட்சம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு வகையான ஒரு பழத்திலே இருந்து விதைகின்ற ஒரு மணிதான் இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் பல்வேறு மருத்துவ குணங்களை உடையது. அதே போல எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான அலைகளை நேர்மறையான அலைகளாக மாற்றி எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சிறப்பும் இந்த ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது. அதாவது எங்களுக்கு நோய் ஏற்பட்டாலும் கூட அல்லது எங்களை சுற்றி எதிர்மறையான அலைகள் காணப்பட்டாலோ கூட இந்த ருத்ராட்சத்தை நாங்கள் தரிக்கிற பொழுது அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் யாவும் நேர்மறையான ஆற்றல்களாக மாறி எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வல்லமை இந்த ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது.
ஆனதினாலே தான் இந்த ருத்ராட்சத்தை எல்லோரும், அதாவது சைவர்களாகிய சிவனடியார்களாகிய எல்லோரும் கட்டாயம் தங்களுடைய கழுத்திலே தரித்திருக்க வேண்டும். எப்படி நாங்கள் ஆபரணங்களை அழகுக்காக அணிகிறோமோ, இந்த ருத்ராட்சம் அழகு என்பதை தாண்டி எங்களுடைய உடலுக்கும் முகத்திற்கும் வசீகரத்தையும் சிவாம்சத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ருத்ராட்சம். ஆனதினாலே ருத்ராட்சத்தை சைவர்களாகிய நாங்கள் எல்லோரும் கட்டாயம் தரிக்க வேண்டும். இந்த ருத்ராட்சத்தை தரிப்பதற்கு சில முறைகள் இருக்கிறது. இந்த ருத்ராட்சத்தை தரிக்கும் பொழுது பல பேருக்கு பலவாறான கேள்விகள் எழலாம். அதாவது, நாங்கள் மாமிசம் உண்கிறோம், ருத்ராட்சம் தரிக்கலாமா? நாங்கள் தீட்சை கேட்கவில்லையே, ருத்ராட்சம் போடலாமா? எங்களுக்கு ருத்ராட்சம் போட ஆசையாக இருக்கிறது, எங்கே உண்மையான மணிகள் கிடைக்கப்பெறும்? இப்பொழுது போலியானவை எல்லாம் சந்தையிலே கிடக்கிறதே, நாங்கள் அது உண்மையானவை அல்லது அது உறுதியானது, சிறப்பானது, எங்களுக்கு பொருத்தமானது என்று எப்படி அடையாளம் காண்பது என்று சொல்லி பலவாறான கேள்விகள் எங்களுடைய மனதிற்குள்ளே எழும் இல்லையா? அவை பற்றிய ஒவ்வொரு வினாக்களுக்கும் என்னால் இயன்ற அளவு உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் ருத்ராட்சம் என்றால் என்ன, அது எப்படி தோன்றியது என்பதை பற்றி சிந்தித்திருந்தோம். ருத்ரனாகிய சிவபெருமானுடைய 3 கண்களிலும் இருந்து வழிந்த நீர்த்துளி ருத்ராட்சமாக மண்ணில் விளைந்தது. சிவனடியார்களுக்கு மிக முக்கியமான ஒரு புற சிவசின்னம் இது. அகச்சின்னம், புறச்சின்னம் என்று 2 சிவசின்னங்கள் இருக்கிறது. அகச்சின்னம் பஞ்சாட்சரம் ஆகிய 5 எழுத்து மந்திரம், புறச்சின்னம் விபூதி ருத்ராட்சம் ஆகிய இந்த 2. ஆனதினாலே அன்பர்களே, நாளைய தினமும் தொடர்ந்து இந்த ருத்ராட்சத்தை பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். 2020ஆம் ஆண்டின் இறுதி சைவ சிந்தனையை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். ஒரு சைவ சிந்தனை கோப்பு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சைவ சிந்தனைகள் என்பது எங்களுடைய ஆன்மீக வாழ்வியலோடு எங்களுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும் அவருக்குள் இருக்க வேண்டிய சில பண்புகள் என்பது எல்லா மதங்களுக்குள்ளும் இருக்கின்ற பொதுவான நம்பிக்கைகளின் ஊடாக வெளிப்படுகின்ற ஆற்றல்களை இந்த சிந்தனைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கும். சில இடங்களில் சில புராணங்களுடைய, சில இதிகாசங்களுடைய, சில வரலாறுகளுடைய பக்கங்களாக சிந்தனைகள் அமைந்திருந்தாலும் பொதுவாகவே ஒவ்வொரு சிந்தனைகளும் எங்களுக்கு பொதுவான நம்பிக்கைகளை, மனிதனுக்கான நம்பிக்கைகளை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சைவ சிந்தனைகள் இன்றைய நாளில் அமைந்திருந்தது எங்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு அங்கமாக தொடர்ந்து வருகின்றது கிறிஸ்தவ சிந்தனைகள். கிறிஸ்தவ சிந்தனைகள் இன்று எவ்வாறு அமையப் போகின்றது பார்ப்போம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வழியாக பல நன்மைகளை கண்டுகொள்வதற்கு ஒரு வாய்ப்புண்டு, பல நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்புண்டு. இந்த அருமையான இந்த பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நற்செய்தியை கொண்டு வரும்படியாக, இங்கே நற்செய்தி என்பது இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கு. இறை வழிபாடுகள் உண்டு, இறைவனை வணங்குவதுண்டு, பலவிதமான நோக்கங்களிலே நாம் வணங்கலாம். ஆனால் அதுக்கு மேலாக நற்செய்தி என்கின்ற ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் இன்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. நற்செய்தி என்பது என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நற்செய்தி மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான் நற்செய்தி. நாம் இறைவனை வழிபடலாம், வணங்கலாம். ஆனால் அதற்கு மேலாக துன்பப்படுகிற மனிதர்கள், கஷ்டப்படுகிற மனிதர்கள், வேதனையோடு இருக்கிற மனிதர்களுக்கு இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் எப்படி என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அங்கே 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது, நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நற்செய்தி நீங்கள் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி எப்படிப்பட்ட காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், நாம் எல்லோரும் நாம் வணங்குகின்றோம்,
எல்லோரும் நாம் இறைவனை வழிபடுகின்றோம், எல்லோரும் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம், அது நம்ம ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துகின்றோம். ஆனால் இங்கே ஒரு மனிதனை கொண்டு அந்த மனிதனூடாக நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது இந்த நற்செய்தி வழியாக ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் தான் இறைவனை வழிபடுகின்றோமே, நாம் அவரை அனுதினமும் வணங்கி வருகின்றோமே, நாம் எல்லா காரியத்திலும் அவரை நாங்கள் பின்பற்றுகின்றோமே என்று ஒரு புறம் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று இந்த நற்செய்தியை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். அப்படி இந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட காரியம், யாருக்கு இதை சொல்ல வேண்டும் என்று நம்ம அறிந்து கொண்டால், அங்கே ஆறுதல் அற்றவர்களுக்கான ஒரு நற்செய்தி, ஆறுதல் இல்லாதவர்களுக்கான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை குறித்து நீங்க பார்க்கிற பொழுது அங்கே 7வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் இல்லையா, ஆக நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். அப்ப இந்த பிரசங்கத்தை, இது நற்செய்தி பார்க்கிற மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதான் நற்செய்தி. ஒரு மனிதன் ஆறுதல் அற்றி இருக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் வேதனையோடு இருக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் உபத்திரவத்தில் இருந்து கொண்டு அவன் வழிபடுகின்றான், அவன் இறைவனை நோக்கி கேட்கின்றான், அவன் இறைவனோடு இணைந்திருக்கிறான் மெய்தான். ஆனால் அந்த ஆறுதலை சொல்லுவதற்காக இறைவனுடைய நற்செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஆகவே இந்த நற்செய்தியை சொல்லுகிற பொழுது என்று கேட்டால், இன்னைக்கு இந்த நற்செய்தி என்பதும் ஒரு மனிதன் தருகிற ஆறுதல் என்பதும் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் வெறும் ஆறுதலுக்கு நாம் கடந்து செல்கிற பொழுது அங்கே என்ன உருவாகிறது என்று சொன்னால், இருக்கப்பட்ட துன்பமும் இன்னும் அதிகமான அளவு எங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிறது, பலவிதமான பிரிவினைகளையும் கொண்டு வருகிறது, பலவிதமான நம்ம நினைப்பதற்கும் மாறாக சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் இந்த சுயமான மனிதன் சொல்கின்ற ஆறுதல் வார்த்தைக்கும் இந்த நற்செய்தியை நீங்கள் கொண்டு போய் சொல்லுங்கள் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஏன் பார்க்கிறோம், இந்த சுயமான மனிதன் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் குறித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சிலவேளை என்னுடைய மனதில் இருக்கிற காயங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு மாறிவிட்டுரும். ஆனால் இங்கே நற்செய்தியை ஒரு மனிதன் கொண்டு வருகிற பொழுது என்ன உருவாகிறது என்று சொன்னால், வாழ்க்கையில சந்தோஷம் வருகிறது. அது மட்டுமல்ல, அங்கே 8வது வசனத்திலே பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி வழியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், ஜீவியத்திலே ஆறுதல், சுகம், வியாதியிலிருந்து விடுதலை, இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஜனங்களே, இந்த நற்செய்தி வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு நீங்கள் உங்கள் மனதை கர்த்தருக்கு கொடுத்து நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியத்தை இயேசு தந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை எங்களுக்கு இந்த உறவுகளிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு, உறவுகளிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பின் பிணைப்பு பற்றி தான் நாம் இருந்தது. நிச்சயமாக இந்த உறவுகள் நாம் வாழ்வதற்கு தேவையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்க போகிறோம். இன்றைய பலன்கள் கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், ராசி கடகம். இன்றைய சுப நேரம் காலை 7:59 முதல் 9:29 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:59 முதல் 3:29 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். மிகச் சிறப்பாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு
இலகுவாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரிய சித்தி, உங்களுக்கு எந்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அது சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி கற்போருக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாகும். இன்றைய நாளிலே இலகுவாக உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இருக்கும். வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு அதிக லாபம் தென்படும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள். அநேகமான கொள்வனவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. நண்பர்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார் முழுவதும் உங்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. இடபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சந்தர்ப்பம் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதிகமான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகி அவர்களால் உங்களுக்கு நிறைந்த உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய செயற்திட்டம் அனைத்தும் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பண லாபம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். நல்ல நண்பர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் சிறப்பான நாளாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கடினமான உடல் வலு, உடல் உழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் கடின உழைப்பை நல்க வேண்டியதாக இருக்கும். அதனூடே நீங்கள் வெற்றி காணக்கூடியதாக இருக்கும். சிறப்பான இந்நன்னாளை நீங்கள் நல்லதாக்கி சிறப்பாக உங்களுடைய நடைமுறை திட்டங்களை நீங்கள் ஈடேற்றலாம். ஆனால் இடையிடையே தடங்கல்கள் ஏற்படும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், பகை ஏற்படும். இவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்கள். அவைகள் உங்களுக்கு நற்பயனை தரக்கூடியதாக அமையும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிக ஆர்வமுடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய கடந்த கால செயற்திட்டங்களுடைய வெற்றி இன்று தீர்மானிக்கப்படும். இன்றைய நாளிலே உங்களுக்கு இழந்த சொத்துகள் மீள கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். இந்த நன்னாளை சிறப்பாக செயற்படுத்தி நீங்கள் உங்களுடைய வேலை திட்டங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய புதிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகச்சிறப்பாக உங்களுடைய கர்மங்கள் ஈடறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக மலர்ந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அதிதீவிர ஆர்வத்துடன் அதிதீவிர வேகத்துடன் இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிக்கேற்ற தன்மையும் ஆளுமையும் உங்களுடைய செயற்திட்டத்திலே பிரதிபலிக்கப் போகின்றது. உங்களுடைய செயற்பாடுகளும் உங்களுடைய அணுகுமுறையும் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சிலே மயங்கி அநேகமானோர் உங்களுக்கு உதவிகள் செய்ய முன்வருவார்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாயிருக்கும். அதிகமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகும். சிக்கல்கள், சிரமங்கள் என்று இன்றைய நாளிலே உங்களுடைய நகர்வுகளை நீங்கள் முன்னேற்றி அதிலே வெற்றி கண்டு மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்தாருடன் சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடேற்றப் போகின்றீர்கள். புதிய புதிய திட்டங்களை வகுத்து நீங்கள் உங்களுடைய வேலை திட்டத்திலே உங்களுக்கு அழகு சேர்க்கப் போகின்றீர்கள். அருமையான ஒரு அழகான சாதனைக்குரிய சில வேலை திட்டங்களை இன்றைய நாளிலே நீங்கள் நிறைவேற்றி ஆகுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய இலக்குகள் மிக எளிதாகவும் இலகுவாகவும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த துறை சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். மிகச் சிறப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. அதை சிறப்பாக நகர்த்தி செல்லுங்கள். துளாராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகளும் பிறருக்கு உதவுகின்ற தன்மையும் இன்றைய நாளிலே அதிகமாக இருக்கும். அவைகள் உங்களுக்கு வெற்றியையும் அனுகூலங்களையும் தரக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தவர்களால் பண்துரைக்கப்படுவீர்கள், அடுத்தவர்களால் பெருமைப்படுத்தப்படுவீர்கள். பொது காரியங்களிலே நீங்கள் மனமுவந்து செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் மற்றவர்களுடைய மனதை கவரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் உங்களுடன் பூரண நம்பிக்கையுடன் பழக வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய இந்த நம்பிக்கைக்குரிய திடகாத்திரமான நாளை ஒரு ஆரோக்கியமான நாளாக நீங்கள் நடத்தி உங்களுடைய செயற்பாடுகளிலே வெற்றி காண முடியும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றேன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாக உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். அதிகமான பணலாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது வேலை திட்டங்களை நீங்கள் கையேற்கப் போகின்றீர்கள். உங்களுடன் பழகியவர்கள் அபாரமான நம்பிக்கை வைத்து சில வேலை திட்டங்களுடைய பொறுப்புகளை உங்களுடன் தரப்போகின்றார்கள். ஆகவே அவைகளை நீங்கள் முழுமனதுடன் சிறப்பாக நிறைவேற்றி வெற்றி கண்டு அதிலே அதிக லாபம் காணக்கூடிய வாய்ப்பினை தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தனுராசி அன்பர்களே, நல்ல செய்தி, நல்ல பொருள் லாபம், நல்ல சுகபோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. நேர்மை நிதானம் குடிகொண்ட உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் அமோக வெற்றியை தரக்கூடிய ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய செயற்பாடுகளும் வேலை திட்டங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவும் அதிக லாபம் தரக்கூடியதாகவும் அமையும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கேற்றாற்போல் உங்களுடைய திட்டங்களை வகுத்து நீங்கள் செயற்பட வேண்டும். அவை நல்லவையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய செயற்பாட்டை பொறுத்து இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் என்பதை கூறுகின்றேன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் மலிந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சிரமங்களையும் சிக்கல்களையும் தரும். பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்ட சிக்கல்களுக்கு நீங்கள் சென்று திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். ஆகவே இவைகளை மனது கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் நகர்த்த வேண்டும். அதிகமான தொல்லைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இவைகளை கருத்தில் கொண்டு அதிலிருந்து விலகி அதனை நகர்த்தி நீங்கள் உங்களுடைய இலக்கை இலகுவாக அடையக்கூடிய செயற்திட்டங்களை வகுத்து செயற்படுங்கள். அவை உங்களுக்கு தன்னிறைவு தரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் அலைச்சல் மிகுந்த நாளாகவும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. நீங்கள் புது புது முயற்சிகள் மேற்கொள்வதை பின்போடுங்கள். இன்றைய நாளிலே அவைகளை ஆரம்பிக்காதீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போவதில்லை. அதனால் பல சிக்கல்களும் சிரமங்களும் அலைச்சல்களும் பொருள் இழப்புகளும் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இதனை மனது கொண்டு இன்றைய நாளிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய தேவை கருதி உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்து முடியுங்கள். அதுவே சிறப்பாகும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அனுகூலமாகவும் சிறப்பாகவும் நடந்தேறக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சில மங்களகரமான நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டிருப்பீர்கள். அந்த திட்டங்கள் இன்றைய நாளிலே வகுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதை செய்து முடிக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான சாதனை மிகுந்த நாளாக அமைந்திருக்கின்றது. அதிக லாபம் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. மேற்கொண்டு நீங்கள் செய்யப்போகும் திட்டங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு பெருகும், அனுசரணை பெருகும். ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக நகர்த்தி செல்லுங்கள். இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய இன்றைய பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோழரை அணுகி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சோழர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் எங்களுடைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு புதிய விடயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுவது வளமையாகத்தான் இருக்கிறது. இன்றும் கூட எங்களிடம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறோம். இன்றைய அதாவது எங்களுடைய மாத கடைசி நாள், வருஷ கடைசி நாளில் நாங்கள் அதை பற்றி பேசுவதற்கான ஒரு தலைப்பாகத்தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது இந்த பேரிடர் தொடர்பான பாதுகாப்பு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு பேச போகிறோம். இந்த பேரிடர் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் விளங்காது. என்னடா பேரிடர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. உண்மையாக அந்த அனர்த்தங்கள், அதாவது இயற்கையால்
ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும் இருக்கிறது, செயற்கையால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும் இருக்கிறது, மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய அனர்த்தங்களும் இருக்கிறது. இவ்வாறாக அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், அதாவது பேரிடர்பாடுகள், பேர் அனர்த்தங்கள் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இவ்வாறு சொல்லிக்கொண்டு போகும்போது மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் வீட்டில் இருக்கும்போது, வேலைக்கு செல்லும் போது, வழியில் பயணிக்கும் போது, நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் ஒவ்வொரு சவால்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதைவிட இந்த இயற்கையின் சீற்றங்கள் என்பது பாரபட்சம் இல்லாமல், வயது வந்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல், பணக்கார நிலை என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த இயற்கை பேரிடர் என்பது இருக்கிறது. இந்த இயற்கை அண்மைய காலங்களில் கூட இந்த வெள்ளப்பெருக்கு எங்களுடைய இடத்தில் ஏற்பட்டிருந்தது. இந்த வெள்ளப்பெருக்கு யார் என்று பார்க்காமல், மனிதர்கள் யார் என்று பார்க்காமல் எல்லோரும், இப்போ மனிதர்கள் நிறைய பேர் யோசிப்பாங்க, காசு இருக்குது, ஏழைகள் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. உண்மையில் இந்த மனிதர்கள் எல்லாரும் செய்கிற செயற்பாடுகளின் விளைவாக ஏற்படக்கூடிய இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் சொல்வது உண்மை. அதாவது இயற்கை என்று வருகின்ற பொழுது இயற்கை யாரையுமே பாரபட்சம் பார்க்காது, அது உயிர்கள் என்று தான் பார்க்கும். அதே போல் நாங்கள் மனிதர்களாக பேரிடர் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்குள் இருக்கின்ற சரியான அந்த மீனிங், அதாவது தமிழ் பேரிடர் என்பது ஒரு சரியான தமிழ் சொல்லாக இருக்கின்றது. அதுக்கான இன்னும் ஒரு ஒத்த கருத்துள்ள சொல் என்று பார்க்கின்ற பொழுது பேரிடர், இடர் என்று சொல்லுகின்ற பொழுது துன்பம் என்று சொல்வோம் நாங்கள். பேரிடர் என்று சொல்லுகின்ற பொழுது பெருந்துன்பம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இந்த பெருந்துன்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம், அதிலிருந்து வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம். பெரும் துன்பங்கள் இயற்கையாக கிடைக்கின்ற அனர்த்தங்களினூடாக, இயற்கையில் எழுகின்ற சில மாற்றங்களினூடாக கிடைக்கின்ற இழப்புகள் அல்லது பிரச்சனைகளினால் ஏற்படுகின்ற துன்பமாக இருக்கும். அதே நேரம் செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற துன்பங்கள் என்று சொல்லியிருக்கின்றது. மனிதர்களுக்கு உருவாக்குகின்ற துன்பங்கள், யுத்தங்கள் அதிகமாக நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியது, யுத்தங்களை சொல்லலாம். அதே போல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் கூட ஒரு பக்கத்தில் இயற்கையாக தோன்றியது என்று சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் என்று சொல்லி கூட பார்க்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த பேரிடர் அல்லது பெரும் துன்பம் என்பது மனிதனுக்கு ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், அதிலிருந்து எவ்வாறு மீளலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டுதான் வருவது வழமை. அதே நேரம் பலர் அறிந்திருப்பீர்கள், இந்த பெரும் துன்பங்கள் அல்லது பேரிடர் அனர்த்த காலங்களில் அந்த அனர்த்த எச்சரிக்கை தருவதற்கான பல விழிப்புணர்வுகளை அல்லது எச்சரிக்கை தரக்கூடிய சில செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும். அந்தந்த துறை சார்ந்த நிறுவனங்களூடாக முன்னெடுத்திருக்கு. சுனாமி அனர்த்தம் முன்னரே அறிவிக்கப்படும், எச்சரிக்கை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும், கடல் கரையோர பிரதேசங்களில் இருக்கின்றவர்களுக்கு எச்சரிக்கப்படும். அதே போல் நிலநடுக்கம் வரப்போகின்றது, பூமி அதிர்ச்சி வரப்போகின்றது, அல்லது புயல் வரப்போகின்றது, பெரிய மழை வரப்போகின்றது, இடிமின்னல் தாக்கம் இருக்க போகின்றது, ஆகாயத்திலிருந்து ஒரு கல் வரப்போகின்றது, இப்படியான எல்லா விடயங்களையும் ஆய்ந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் பலர் இருக்கின்றார்கள். அது அந்தந்த பிரதேசங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த மக்கள் அந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களை அந்த பிரதேசங்களிலிருந்து அப்புறப்படுத்துவார்கள். அந்த அனர்த்தங்கள் முடிந்ததன் பின்னர் மீண்டும் மீள்குடியேற்றுவார்கள். இப்படி வளமையாக நடைபெறுவது வளமை. சில அனர்த்தங்கள் சொல்லிக்கொள்ளாமலே திடீரென ஏற்பட்டுவிடக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பெரியதொரு இடர் அனர்த்தம் பெறும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அனர்த்தம் சிறிதாகவே இடம்பெற்று முடிந்துவிடும். சில வேளைகளில் இவை ஒரு சிறிதாகத்தான் இருக்கும், ஒரு சிறிய இடராக ஏற்பட்டு முடிந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அது திடீரென பெரிதாக எழுந்துவிடும். இப்பொழுதெல்லாம் அண்மையில் ஒரு புயல் ஏற்பட்டது. புயல் நாங்கள் எதிர்பார்த்த நேரம் எங்களுடைய நாட்டை கடக்கவில்லை. அது குறிப்பிட்ட நேரம் கடலிலேயே வங்கக்கடலிலேயே இருந்து விட்டது. திருவண்ணாமலை கடற்கரையிலேயே தங்கி இருக்கின்றது என்று சொல்லி கூட செய்தி வந்து கொண்டிருந்தது. ஆகவே நாங்கள் இந்த புயல் இதனால் வரும் என்கின்ற விடயம் தெரியுதே தவிர அது எப்பொழுது வரப்போகின்றது என்பதை குறித்து சரியான நேர கணிப்பு மனிதனால் முடியாமல் இருக்கின்றது. காரணம் அது இயற்கையாக ஏற்படுகின்ற சில விடயங்கள். ஆனால் மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற அணுகுண்டு, முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் நாங்கள் சொல்லலாம், இரண்டுமே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவுகள். இந்த பேரழிவுகளில் இருந்து இன்று வரை மீள முடியாத பிரதேசங்கள் பல இருக்கின்றன. விவசாயத்துக்கே உகந்த நிலங்களாக அல்லாமல் மக்கள் வாழ முடியாத இடமாக நச்சு வாயுவினுடைய தாக்கம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் எல்லாம் ஜப்பானில் இப்பொழுதும் இருக்கின்றது. இந்த உலக யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த விளைவுகள், அணுகுண்டினுடைய தாக்கம் என்று சொல்லலாம். அதே போல கடலில் சில ஆய்வுகளை செய்கின்ற பொழுது வெடிப்புகள் பேரலைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த சுனாமிக்கு கூட ஒரு செய்தி இருக்கின்றது. அணுகுண்டு பரிசோதனையினால் ஏற்பட்டது சுனாமி என்பது போல சொல்லுகின்ற பொழுதும் பூமியினுடைய அந்த தட்டுக்கள் அசைவினால் ஏற்படுத்தப்பட்ட நிச்சயமாகத்தான் இது சுனாமி ஏற்பட்டது என்று சொல்லியும் விஞ்ஞான ரீதியாக இருக்கிறது. ஆகவே இது மனிதர்களாலும் ஏற்படுத்தப்படுகின்ற அதே நேரம் இயற்கையாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவான விடயமாக. இதிலிருந்து மனிதர்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம்? மனிதர்களை மட்டுமல்ல, மனிதர்களை நம்பி இருக்கின்ற ஜீவன்கள், உயிர் ஜீவன்கள், அதே போல மனிதனுடைய வாழ்வியல்,
அவரோடு பயணிக்கின்ற பொருட்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது வெள்ள அனர்த்தத்தின் பொழுதெல்லாம் இப்பொழுது அதிகமாக மண் வீடுகள் இல்லை. ஆனால் மண் வீடுகள் இருந்தால் அந்த மண் வீடுகள் எல்லாம் அழிந்துவிடும். நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. இன்றைய காலத்தில் வந்து இந்த செல்வம் படைக்காத ஏழைகள் வந்து வசித்து வரக்கூடிய இந்த காலத்தில் அந்த ஒருவருடைய வீடு இருந்தது. நான் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். இந்த தகர கொட்டகை என்று சொல்லுவார்கள் தெரியுமா, அந்த மாதிரி எங்களுடைய தென்னை மரத்தின் ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு கூரை போட்டு ஒரு தகரத்தால் அப்படியே வேயப்பட்ட அந்த ஒரு வீடு தான் இருந்தது. அவர்களுடைய வீட்டிற்குள் அப்படியே வெள்ளம் புகுந்து விட்டது. அவர்கள் அந்த இருக்க முடியாது. நான் நினைத்தேன் அந்த புரேவி புயல் வந்தாலும் அவருடைய வீடு அப்படியே இல்லாமல் போயிருக்கும்னு தான் யோசிக்கிறேன். சொன்னால் அந்த மாதிரியான நிறைய விளைவுகளை சந்திக்கிறது மனிதர்களாகிய நாங்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னு நாங்கள் அப்படியே பார்க்குற நேரத்தில் உண்மை அதற்கான காரணம் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் சொல்லுகிறோம் இந்த வெள்ளப்பெருக்கு, அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வந்து இப்போ எங்களுடைய இடத்தை சுற்றியெல்லாம் இருந்தது வெள்ளம். சரியான வடிகால் அமைப்பு வசதி இல்லை அப்படின்னு நிறைய பேருடைய கருத்துக்களாக இருந்தது. சரியான வடிகால் அமைப்பு வசதிகள் இருந்தும் கூட அதை சரியாக பராமரிக்காதது யாருடைய பிரச்சனை, யாருடைய தவறு என்று நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக அது மனிதர்களாகிய எங்களுடைய தவறாகத்தான் இருக்கிறது. அண்மையில் எங்களுடைய யாழ் மாநகர சபையிலிருந்து நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் அந்த கால்வாயிலிருந்து எடுத்திருந்தார்கள். உண்மையில் எங்களுக்கு, அதாவது மனிதர்களாகிய எங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. நாங்கள் எவ்வாறு எங்களுடைய சுற்றாடலையும் சூழலையும் சரியாக பாதுகாக்க வேண்டும், இதனால் பிற்காலத்தில் எங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், இதனால் நாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறோமா இல்லை எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பது தொடர்பில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த கவனம் என்பது தேவை. சூழலை பாதுகாப்பது என்பது நிச்சயமாக நாங்கள் இந்த குறிப்பிட விளைகிற ஒரு விடயம். இந்த பிளாஸ்டிக் பாவனை நாங்கள் மறுபடியும் வலியுறுத்துகிற ஒரு விடயமாக தான் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்திருக்கவில்லை எங்களுடைய சமூகத்தில். ஆனால் அண்மைய காலம், இப்போ நகரமயமாக்கப்பட்ட காலத்தில், இன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பொலித்தீன் பாவனை என்பது ஒரு அபரிமிதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. கடைகளுக்கு செல்லும்போது ஒரு ஷாப்பிங் பேக் தருவாங்க, அதுக்கு மேலே அது இது கிழிந்துவிடும், இன்னொரு ஷாப்பிங் பேக்கில் போட்டுட்டு போங்க. நேற்று நான் சென்று ஒரு பொருள் வாங்கும்போது அந்த கடையில் நிற்கிற அந்த அண்ணா சொன்னார், தங்கச்சி இது இன்னொரு பேக் போட்டுட்டு போங்க, பியாது, இது கிளியாது அப்படின்னு சொன்னா. சொன்னேன் இல்லைன்னா ஒன்று போதும். நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் இந்த சூழலை இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தடுக்க முடியும். மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால். குறிப்பாக நான் சொல்ல வருவது இந்த பொலித்தீன் பாவனை, அதாவது 3 இருக்கிறது, 3R அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கூட இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த பொலித்தீன் பாவனையை சரியான ஒன்று வந்து நாங்கள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம், இல்லை மீள பாவிக்கலாம், இல்லது வந்து நாங்கள் வந்து அதை சரியான முறையில் ஊக்கக்கூடிய மாதிரியான பொருட்களை பாவிக்கலாம். அந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. இன்றும் கூட இந்த பேப்பரில் செய்யப்பட்ட காகிதங்களில் ஆக்கப்பட்ட பைகளை உபயோகிப்பவர்கள் எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பாவித்து சரியான முறையில் உபயோகிக்கலாம். சாதாரணமாக இந்த எங்களுடைய வடிகால் தொகுதிகள் எல்லாம் தூக்கி எறியும் போது எங்களுக்கு வெள்ளம் வரும்போது சரியான வடிகால் அமைப்பு தொகுதிகள் இருந்தும் கூட சரியான முறையில் அந்த வெள்ளம் செல்லாமைக்குரிய முக்கிய முழுமுதற் காரணம் எங்களுடைய கவனயின்மை என்றதை நாங்கள் சொல்ல வேணும் இல்லையா? நிச்சயமாக இந்த விடயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது வந்து பொலித்தீன் பாவனை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களிடம் இருந்த ஒரு பழக்கம், இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் அந்த பழக்கத்தை. பனை ஓலையில் செய்த பைகள் எங்களிடம் இருந்தது. சந்தைக்கு செல்வதாக இருந்தாலும் வேறு எங்கு செல்வதாக இருந்தாலும் அந்த பனை ஓலை பையை கொண்டு செல்லும். இப்பொழுது அது அழகு சாதன பொருட்களாக மாறி இருக்கிறது. இப்பொழுது பல இடங்களில் அது கைவினை பொருட்களாக விற்பனைக்கு இருந்தாலும் கண்காட்சிக்கு இருந்தாலும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இது பனை ஓலை வேணாம் என்று சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். நல்ல லெதர் பேக் தாங்கன்னு சொல்லி கொண்டுவோம். அதனால் அந்த லெதர் பேக் என்பது குறிப்பிட்ட காலத்தில் அறந்து விட்டால் அது அப்படியே இருக்கும். வீட்டில் எங்கே ஒரு இடத்தில் குப்பையிலோ சரி எங்கே ஒரு இடத்தில் அது உட்காமல் அப்படி இருக்கும். இந்த பனை ஓலை பையன்னு சொல்லுகிற பொழுது அது நாங்கள் எங்கே எறிகின்றோமோ அந்த இடத்தில் அது தாவரங்களுக்கான உரமாக மாறுகிறது. குறிப்பிட்ட காலத்தில் அது உக்கி அப்படியே மண்ணாகி அது உரமாக மாறுகிறது. சில வேளை அதை நாங்கள் எரித்து கூட அழித்து விட முடியும். அதனால் இந்த பாதிப்பும் கூட இல்லை. ஆகவே இந்த பொருட்களை நாங்கள் தேடுவதற்கு எங்களுடைய மனம் விரும்புவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் எல்லாமே மாறிவிட்டது. நாகரிகம் என்கின்ற அந்த போர்வைக்குள் நாங்கள் இருக்கின்றோம். போர்வைகளை எடுக்கின்ற பொழுது பேரனர்த்தங்களும் பேரிடர்களும் தான் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. அப்பொழுதுதான் தெரியுமோ நாங்கள் இந்த போர்வைக்குள் தான் இருந்திருக்கணும். இப்பொழுது இந்த கொரோனா நாங்கள் எல்லோருமே அதிகமாக இப்பொழுது செய்கின்ற விடயம் இயற்கை மருத்துவம், குடிநீர். இப்பொழுது அதிகமான வீடுகளில், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எங்களுடைய வீடுகளில் எல்லாம் அதிகமாக குடிநீர் என்பது ஒரு பிரதான இடத்தை வகிக்கும். காரணம் கொரோனா பாதுகாப்பு. இந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே செய்ய முடியாமல் போகின்றது. அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? சாணத்தினால் மெழுகிய வீடுகளில் இருக்கின்ற பொழுது நோய்கள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அழகான மாபிள் டைல்ஸ், தராசோ வேலைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம். அப்படி ஒரு பெரிய மாளிகை வீடுகள் கூட இருக்கின்றோம். ஆனால் நோய்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நாங்கள் சிறிது சரகுவோமா அப்பொழுதெல்லாம் அது எங்களை தாக்கக்கூடிய வகையில் அந்த நோய்கள் எங்களை சுற்றி கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற உணவுகளின் ஒரு மிக முக்கியமான பங்கை இருக்கின்றது. நாங்கள் உண்ணுகின்ற உணவுகள் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு தருகின்றது. அதனுடைய நாங்கள் உண்ணுகிற உணவில் இருக்கின்ற சத்து
அது வந்து எங்களுக்கான பலத்தை தருகின்ற பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி வருகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால் நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத உணவுகளை உதாரணமாக பீட்சாவை சொல்லலாம். நாங்கள் உண்ணுகின்ற பொழுது அதிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றதா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. ஆனால் நாங்கள் அது ஒரு நாகரிக உணவு உண்ணுகின்றோம். அதிகமான விலை, அந்த ஒரு சில உணவுகளை வாங்குகின்ற பணத்திற்கு ஒரு வாரத்திற்கான உணவை ஒரு வறுமைக்குட்பட்ட குடும்பம் சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை கண்டுகொள்வதில்லை. ஏன் என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் நாகரிகம், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் நாகரிகமாக்கி விட்டோம். யார் ஆதி காலத்தில் இலைகுலை ஆடை அணிந்தவன், தோல் ஆடை அணிந்தவன், அதற்கு முன்னர் ஆடைகளே இல்லாமல் மிருகங்களோடு மிருகங்களாக வாழ்ந்தவன். இப்பொழுது அந்த காலத்தை நினைத்தே பார்ப்பதில்லை. ஆனால் அந்த நாட்களில் எல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது பலரை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ரக்ஷனா, இந்த வீதிகளில் இருக்கின்றவர்கள், அதாவது வந்து பல மக்களால் கைவிடப்பட்டவர்கள், உறவுகளால் கைவிடப்பட்ட பலர் வீதிகளில் இருப்பார்கள். நாங்கள் போகின்ற பொழுதெல்லாம் எங்களிடம் கையேந்துவார்கள். இவர்களை பார்த்தால் அவர்கள் இருக்கின்ற நிலைமை, அவர்களுடைய உடைகள் எல்லாமே அழுக்காக இருக்கும். ஆனால் அவர்கள் எந்தவித நோயும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். காரணம் வைத்தியர்களிடம் செல்வதிலே நோய் இருந்தாலும் வெளியே தெரிவதில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் மேலே அவர்களுக்கு அந்த நோய்கள் இருக்காது. காரணம் என்னென்று சொன்னால் அவர் அழுக்காக இருப்பதனால் நோய் இல்லை என்று இல்லை. சரி, அவரிடம் இந்த ஆடம்பரமான உணவுகள் கிடைக்கவில்லை. கிடைக்கின்ற உணவுகள் எளிய உணவுகளாகத்தான் இருக்கும். சரியா? ஆகவே சில வேளைகளில் நாங்கள் இதில் தவறு விடுகின்றோம் என்று சொன்னால் 100% நாங்கள் அதில் தவறு விடுகின்றவர்களாகவே இருக்கின்றோம். பேர் இடர்கள் எப்படி ஏற்படுகின்றது இதனால் சொல்லி பார்த்தால், ஒரு சாதாரணமாக ஒரு நாங்கள் அன்றாடம் உண்ணுகின்ற உணவுகளை அரிசிமா புட்டு அல்லது எங்களுடைய குரக்கன்மா புட்டு, சரி நெல்லரிசி சோறு எதுவாக இருக்கட்டும், இதை நாங்கள் உண்ணுகின்ற பொழுது எங்களுடைய உடலில் வந்து ஆரோக்கியம் இருக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் ஒரு நோய் காவியாகவோ அல்லது ஒரு நோயாளராகவோ ஆக முடியாது. இதே அந்த சக்தி எங்களிடம் இல்லை என்று சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி எங்களிடம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு நோய் காவிகளாகவோ அல்லது ஒரு நோயாளராகவோ நாங்கள் மாறிவிடுவோம். மாறிவிடுகின்ற பொழுது நாங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வைரஸ் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வைரஸை கொண்டு செல்லுகின்ற பெரிய ஒரு களஞ்சியமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் இருப்போம். இப்பொழுது கொரோனா வைரஸ் தாக்கத்துக்குள்ளாகின ஒருவரோடு உறவில் நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த நோய் வருகின்றது என்று சொன்னால் அவர் எங்களுக்கான ஒரு நோய் களஞ்சியமாகத்தான் இருக்கின்றார். ஒரு கிராமத்துக்கே நோயை கொடுத்து, ஒரு பிரதேசத்துக்கு, ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு நாட்டுக்கே நோயை கொடுத்து விடுகின்றவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுக்குள் முதலில் சக்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பண்பாடு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கடந்த காலம். இன்று நாங்கள் பேசுவதற்கு காரணம், நாளை ஒரு புதிய வருடத்திற்குள் செல்லப் போகின்றோம். எதை கொண்டு செல்லப் போகின்றோம்? 2019 ஒரு நோயை பெற்றுக்கொண்டோம். 2020 முழுவதுமே அந்த நோயை நாங்கள் கொண்டு நகர்த்தி இருந்தோம். அதோடு போராடி கொண்டும் அதோடு வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். 2021 நாங்கள் எண்ணத்தை கொண்டு போக போகின்றோம். எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பக்கங்களில் எங்களுக்கு தரக்கூடிய பல பாடங்கள் இருக்கின்றது. இவற்றை கையாள், இவற்றை பெற்றுக்கொள். சரி, பறவையை கண்டவன் விமானத்தை படைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் அது வந்து ஒரு வளர்ச்சி, எங்களுக்கான ஒரு வளர்ச்சியாக நாங்கள் காண்கிறோம். இப்போ பல தூரங்களில் இருக்கின்ற, பல மைல்களுக்கு அப்பால், பல நாடுகளுக்கு அப்பால் இருக்கின்ற, பல கண்டங்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு உறவினர் எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற, எங்களுடைய வீட்டில் நடக்கின்ற ஒரு நிகழ்வை, மங்கள நிகழ்வோ அமங்கல நிகழ்வையோ பார்த்து கொள்ளுகின்றார், நேரடியாக பார்த்து கொண்டார், நடக்கின்ற பொழுதே பார்த்து கொள்ளுகின்றார் சொன்னால் அது தொழில்நுட்ப வளர்ச்சி. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரம் எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் சமூகத்திற்கு அல்லது இந்த நாட்டிற்கு, இந்த நாங்கள் வாழுகிற சூழலுக்கு, இயற்கைக்கு சொல்லி என்னத்தை பிரதிபலனாக கொடுக்கின்றோம் அதில் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களுக்குள்ளாலும் நாங்கள் செல்லுகின்ற பொழுது நல்ல விடயங்கள் எங்களுடைய கடந்த காலங்களில் இருக்கின்றதா அதை எடுத்துக்கொள்வோம். அதில் எந்த விதமான தடங்களோ தயங்கமோ இருக்கக்கூடாது. நாங்கள் கொண்டு செல்வது நல்லதாக இருந்தால் கொண்டு செல்வோம். 2021 நாங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது இன்னும் ஒரு தலைமுறை உருவாகப் போகின்றது. அந்த தலைமுறைக்கு நாங்கள் விதைக்கப் போகின்றோம். நாங்கள் விதைக்கின்ற விதைகள் நஞ்சுகளாக இருக்கக்கூடாது, நச்சு விதைகளாக இருக்கக்கூடாது, நல்ல விதைகளை விதைக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். ஆகவே வளருகின்ற ஒவ்வொரு சமூகம், இளைஞர்கள், யுவதிகளிடம் இப்பொழுது இருக்கின்ற ஆடம்பர முகம் ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக சொல்லலாம், எல்லோருமே இருக்கின்றது. ஆடம்பரம் என்று சொல்லுகின்ற பொழுது உடையிலிருந்து எல்லாவற்றிலுமே நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதனூடாக நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கொடுக்கின்றோம் என்பதில் இருக்கின்ற ஒரு கேள்வி. பொதுவாகவே நான் எல்லா அபிவிருத்திகளையும், எல்லா விஞ்ஞான வளர்ச்சிகளையும் குறை கூற முடியாது. எல்லாவற்றிலுமே நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் அந்த நன்மையோடு சேர்ந்து ஒரு பாதிப்பில்லாத வகையில் அடுத்த நகர்வை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய சமூகத்திற்கு, அதாவது நாங்கள் உதாரணமாக சொன்னால், நாங்கள் ஒரு ஆடையை அதாவது மின்னழுத்தி அயன் பாக்ஸால் அயன் பண்ணி வடிவா போட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அயன் பண்ணுகின்றோம். அயன் பண்ணி போடுவது எங்களுடைய ஆரோக்கியம் என்பதை விட அழகாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய அழகுக்காக நாங்கள் அயன் பண்ணி போடுகின்றோம். அயன் பண்ணுகின்ற மெஷினை நாங்கள் ஓஃப் பண்ணி விட்டு செல்லுகின்ற பொழுது ஒரு சேமிப்பை உண்டாக்குகின்றோம். இது ஒரு உதாரணம். இதே போல தான் எல்லாவற்றிலுமே நாங்கள் உண்ணுகிற உணவு எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, எங்களுடைய பசிக்காக எதுக்கோ நாங்கள் உண்ணுகின்றோம். அந்த உண்ணுகிற உணவினுடைய விலை
ஏனைய ஒரு உணவினுடைய ஒரு உணவு தேவைப்படுகின்ற ஒருவருடைய உணவோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அது இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இடத்தில் நாங்கள் சிலவற்றை விட்டு செல்வதில் எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது. ஆம் திலீஷ், தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். உங்களுடைய வணக்கம் கேபிட்டலின் அடுத்த பகுதியான இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கின்றது. அதை பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. ஆயிரத்தி 847 ஆண்டு இதே நாளில் ஆறுமுக நாவலர் தனது முதலாவது பிரசங்கத்தை வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோவிலில் ஆரம்பித்தார். 1944 ஆண்டு இதே நாளில் 2ஆம் உலகப் போர் ஹங்கேரி நாட்சி ஜெர்மனி மீது போரை அறிவித்தது. 1968 ஆண்டு இதே நாளில் உலகின் முதலாவது சூப்பர்சோனிக் பயணிகள் விமானம் டூபோலெஃப் 144 தனது முதலாவது பறப்பை மேற்கொண்டது. 1999 ஆண்டு இதே நாளில் ரஷ்யாவின் முதலாவது அரசு தலைவர் போரிஸ் ஜெல்சின் பதவி விலகினார். பிரதமர் விளாடிமிர் புடின் அரசு தலைவரானார். 2006 ஆண்டு இதே நாளில் ஐக்கிய அமெரிக்காவிடம் 2ஆம் உலகப் போரின் போது பெற்ற கடன்களை ஐக்கிய ராச்சியம் முழுவதுமாக கட்டி முடித்தது. 1864 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க வானியலாளர் ரோபர்ட் கிராண்ட் ஜாக்சன் பிறந்தார். 1943 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க பாடகரும் நடிகருமான ஜோன் டென்வர் பிறந்தார். 335 ஆண்டு இதே நாளில் திருத்தந்தை முதலாம் சில்வெஸ்டர் இறந்தார். 1913 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க வானியலாளர் சேத் கார்லோ சாண்டிலர் இறந்தார். 1940 ஆண்டு இதே நாளில் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் நாடக கலைஞருமான விஸ்வநாத தாஸ் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் வரலாறுகள் கடந்து வருகின்ற பகுதியாக இன்றைய நாளில் பல சம்பவங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த பகுதியினூடாக பார்த்திருந்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்ற விடயம் பொதுவாகவே பேரிடர் பாதுகாப்பு பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் நீங்கள் இந்த நோயை பற்றி கூறியிருந்தீர்கள். இந்த பேரிடர் என்ற வகையில் இந்த நோய் அடங்குகிறது என்று சொன்னால் எல்லாருமே நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு துன்பங்களில் ஒன்றாக இந்த நோய் காணப்படுகிறது. உண்மையில் நாங்கள் இந்த வைத்தியசாலையை கடந்து செல்லும் போது அங்கே ஒரு ஏகப்பட்ட எண்ணிலடங்காத நோயாளர்களை நாங்கள் பார்த்து செல்கிறோம். இந்த கிளினிக் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொப்பி எடுத்துட்டு அப்படியே போய் அங்கே இருக்கிறது. உண்மையில் அவர்களுடைய நாள் பொழுதுகள் ஒவ்வொரு கிழமைக்கு கிழமை இருக்கலாம், இல்லது மாதத்திற்கு மாதம் இருக்கலாம். அவர்களுக்கு வைத்தியசாலைக்கு வந்து போவதே ஒரு பெரிய ஒரு வேலையாகவும் இருக்கிறது. அந்த நோய் தொடர்பாக அவர்கள் இருக்கும்போது அந்த நோய் சம்பந்தமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு பெரிய ஒரு இடராக அமைகிறது. நிச்சயமாக இந்த நோய் என்பது இன்று சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் எல்லோர் கையிலும் இந்த கிளினிக் கோப்பி என்றது இருந்து கொண்டே தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு நாளும் போகிறவங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரின்னு பார்த்தா ஒரு நோய் தொடர்பாக இல்லை, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மாத கிளினிக் கோப்பின்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாள் இப்போ நம்ம டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு நாள் இந்த நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நேர அட்டவணை போட்டு அதன்படி இயங்குகிற ஒரு மனிதர்களாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிக முக்கியமாக நீங்கள் கூறியது போல இந்த உணவு பழக்க வழக்கம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. நாங்கள் சரியான உணவு தேர்வு செய்யாமே தான் இதன் மிக முக்கியமான காரணம். ஆடம்பர நவநாகரீக மோகத்துக்குள் மூழ்கி இருக்கும் நமக்கு சரியான உணவை சூஸ் பண்ண, அதாவது தெரிவு செய்ய முடியவில்லை, தெரிவு செய்ய தெரியவில்லை. இப்பொழுது இருக்கிற அந்த பெற்றோர்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான உணவுகளை வாங்கி பழக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் இருவர்
இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் இருப்பதால் இந்த உடனடி உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாகத்தான் 100% பெற்றோர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்க்கும்போது அதை சொல்லிக்கொண்டே போகலாம். அதுவும் சிறுவர்கள் மத்தியில் நாங்கள் இந்த பிரச்சனை சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த நோய் தொடர்பாக சில வேளைகளில் சரியான உணவுகள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அந்த உணவுகளை சாப்பிடாமல் செல்லும்போது தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத ஒரு பிரச்சனை இன்று சிறுவர்கள் மத்தியில், அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த நோய் தொடர்பு எங்களுக்கு இந்த உடனடி உணவுகளால் ஏற்படக்கூடிய இந்த நோய் ஒபிசிட்டி அப்படின்னா நிறைய நோய்கள் இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்ற நேரம் அதுவும் அவர்களது கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத ஒரு சூழலையே உருவாகுகின்றது. இதனால் அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கும்போது ஒரு கேள்விக்குரிய ஆரம்பத்தில் சாதாரணமாக ஒரு சிறிய விடயத்தில் ஆரம்பிக்கின்ற இந்த ஒரு விடயம் நாளைக்கு அவர்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. உண்மையில் இந்த நோய் என்பது எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் நிறைய கனவுகள் கண்டிருப்போம், எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஒவ்வொன்றாக இருக்கும். ஆனால் இந்த நோய் நிலைமை என்பதை நாங்கள் கடந்து போகும்போது அப்படி எங்களுடைய லட்சியத்தை மாற்றிவிடக்கூடிய, புரட்டி போட்டுவிடக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையின் பாதையே மாற்றிவிடக்கூடியதாக அமைகின்றது இந்த நோய் நிலைமை என்பது. நிச்சயமாக பாரதியார் ஒரு பாடல் பாடியிருப்பார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் மரத்தில் பொந்துடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் ஒன்றும் என்று சொல்லி தத்தரிகிட தத்தரி அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தார். இந்த பாடலில் அக்கினி குஞ்சு என்று சொல்லி அவர் சொல்வது உள்ளத்தில் வைத்த உணர்வு அல்லது உள்ளத்தில் வைத்த ஒரு வேட்கை என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அதை குறிப்பாக வைத்துக்கொண்டு அந்த வேட்கை தீயானது எல்லா இடமுமே பரவி அது ஒரு பெரியதொரு போராட்டத்தை ஏற்படுத்தி ஒரு மலர்ச்சியை கொண்டு வருகின்றது, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்பது போல அமையும் அந்த பாடல். அதே போல இந்த அக்கினி குஞ்சுகளாக இன்று எங்களிடம் இருக்கின்றது இந்த உணவு பழக்க வழக்கம் ஒன்று. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி விடுகிறது, வெந்து தணிந்து விடுகிறது. எங்களுடைய சமூகமே ஒரு நோயான சமூகமாக மாறிவிடுகிறது. அதே போல் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. பேரிடரை உருவாக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்று சொன்னால் தண்ணீர். இன்று நாங்கள் தண்ணீர் என்று சொல்லுகின்ற பொழுது சாதாரணமாக எங்களுடைய கரங்களில் கிடைக்கின்றது தானே தண்ணீர். இது என்ன தண்ணீர் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். உண்மையிலேயே பல இடங்களில் இன்றும் குழாய் நீரை குடிப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல சமூகங்களை நாங்கள் காணலாம். இன்னும் பல இடங்களில் தண்ணீர் இன்மையினால் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை விட்ட பல பிரதேசங்களை நாங்கள் பார்த்திருக்கலாம். அதே போல நீரின்மையினால் இன்னும் நோய்களை நீர் மாசுபட்ட நீர் இருப்பதனால், எண்ணெய் கசிவுகள் இருக்கின்ற நீர் இருப்பதனால் நோய்களை உருவாக்கி கொண்டு நோயாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற சமூகங்களையும் நாங்கள் பார்த்திருக்கலாம். ஆகவே இந்த நீர் என்பது ஒரு பெரிய இடர் தொடர்ந்ததாக இருக்கிறது. இனி வருகின்ற சமூகத்திற்கு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது ஒரு நல்ல நீரை கொடுக்க வேண்டியவராக, சுத்தமான நீரை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை, ஒரு இயற்கையை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக தலையாய கடமையோடு இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பாருங்கள், அதிகமாக போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்றது. போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் அது எங்களுடைய பயணத்திற்கோ சரி எங்குமே சரி நாங்கள் கொண்டு செல்வதற்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் போத்தில் அடைக்கப்பட்ட நீர். அந்த போத்தில் அடைக்கப்பட்ட நீரை அருந்தியதன் பின்னர் அந்த போத்தில்களை என்ன செய்கின்றோம்? அதாவது நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பெரியதொரு தவறை விடுகின்ற ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் வாழுகிறது என்று சொன்னால் அது மனித இனமாக மாத்திரமே தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் பாருங்கள், நீரை நாங்கள் போத்தில் அடைக்கின்றோம். அதாவது இயற்கையாக வானத்திலிருந்து பொழிகின்ற நீர் ஊற்றுகளில் சுனைகளில் கிடைக்கின்ற நீர், இதில் இல்லாத தூய்மை போத்தில் அடைக்கப்பட்ட நீரில் இருக்கின்றதா? மனிதர்களால் போத்தில் அடைத்து வரப்படுகின்ற நீரில் இருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் வியாபார முகத்தில் வியாபார நிறுவனங்களுடைய அந்த வலைக்குள், நாங்கள் மாய வலைக்குள் சிக்கி இருக்கின்றோமே தவிர எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தோஷம் என்பதை இழந்திருக்கின்றோம். ஓடுகின்றோம். என்னத்திற்காக ஓடுகின்றோம்? நேரமின்மை என்பது ஒரு பெரிய இடராக இருக்கின்றது. எதற்குமே நேரம் இல்லை. வேலை செய்வதற்கு நேரமில்லை, வீட்டில் தூங்குவதற்கு நேரமில்லை, உறவுகளோடு பேசுவதற்கு நேரமில்லை, ஒருவருடைய கொண்டாட்டத்துக்கு ஒரு வீட்டுக்கு செல்வதற்கு நேரமில்லை, மற்றவர்களோடு ஒரு நிமிடம் இருந்து பேசுவதற்கு நேரமில்லை என்று சொன்னால் நேரமில்லை, பேரிடராக இருக்கின்றது. அது பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த நேரமின்மை எங்கே உருவாகின்றது? ஏன் ஓடுகின்றோம்? என்னத்திற்காக ஓடுகின்றோம்? சொத்து சேர்த்து என்னத்தை செய்ய போன்றோம்? போகின்ற பொழுது கொண்டு போக முடியுமா? இல்லை. எல்லோருமே நாங்கள் சொல்லுவோம், போகும்போது கொண்டு போவதில்லை, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல என்று சொல்லிவிட்டு செல்வோம். ஆனால் ஓடிக்கொண்டிருப்போம், தேடிக்கொள்வோம், எங்களுக்கு 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 என்று சொல்லி தேடிக்கொள்வோம். ஆனால் அதனால் என்ன பிரயோசனம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த பயனும் இல்லை என்பதுதான் அங்கே முடிவாக இருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற பொழுது நாங்கள் ஓடுகின்ற ஓட்டத்திற்குள் இந்த சந்தோஷங்களை விட்டு ஓடி என்ன பிரயோசனம் இல்லையா? உறவுகளோடு பேசுவதற்கான ஒரு நேரம் இல்லாமல், ஒரு கொண்டாட்ட வீட்டிற்கு ஒரு உறவினருடைய வீட்டுக்கு செல்ல முடியாமல் நாங்கள் ஓடுகின்றோம் என்றால் அதனால் என்ன லாபம் இருக்கின்றது? எங்களுக்கு இறுதியில் என்னத்தை பெற முடியும்? ஒரு 4 பேருக்கு நன்றி என்ற ஒரு அழகான பாடல். அந்த 4 பேரை நாங்கள் சம்பாதிக்காமல் இந்த உலகத்தில் பல சொத்துக்களை சம்பாதித்த என்ன லாபம்? அந்த 4 பேர் தேவை எங்களுக்கு என்பதை நாங்கள் சிந்திக்க மறப்பதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது? பேரிடர்களை உருவாக்குகின்ற எங்களோடு இருக்கின்ற விடயங்களாக என்ன இருக்கின்றது என்பதை முதலில் நாங்கள் சிந்திப்போம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கேபிட்டலில் இப்பொழுது குரல் சொல்லும் கதைப்பகுதி வருகிறது, அதனை தொடர்ந்து பேசுவோம். உலகம் தள்ளிய
தள்ளியது ஒட்பம் மலர்தலும் பூம்பலும் இல்லது அறிவு. உலகம் தள்ளியது ஒட்பம் மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 43ஆம் அதிகாரமான அறிவுடைமை என்ற அதிகாரத்தின் 5வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 5வது குரல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், மிகவும் அன்பாக பழக வேண்டும், அடுத்தவரை வசீகரிக்க வேண்டும், உயர்ந்தவர்களை நண்பர்களாக பெற வேண்டும். அப்போ இனிமேல் இல்லை என்று சமூகத்தில் உள்ள அறிவாளிகளை நண்பராக பெறுதல் தான் சிறந்த அறிவு. அத்துடன் அப்படி நண்பராக பெற்றவர்களை முன்னுக்கு நல்ல மகிழ்ச்சியோட கதைச்சு பிறகு இயல்றது கூடாது. அது அறிவல்ல. அப்போ ஒரு நல்ல நண்பரை நீ பெற்றால் அந்த நண்பர் புரிந்து கொண்டு அவரை ஆரம்பத்தில் மகிழ்ச்சிப்படுத்தி பின்பு நீ அவரை துன்பப்படுத்தக்கூடாது. அப்போ அது கதிரேசன் மிகவும் ஒரு நல்ல மனிதன். நீ அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாய் என்று சொன்னால், அவர் எல்லாரோடைய நண்பராகத்தான் படுகிறார். 80 வயது சென்றாலும் 5-10 வயது குழந்தையும் நண்பனே என்று தான் கூப்பிடுவார், அன்பானவனே என்று சொல்கிறார். இப்போ அவருக்கு நீ என்ன சொல்லியிருக்கிறாய் என்று சொன்னால், கட்டாயம் நான் அதைத்தான் செய்ய போகிறேன். அவர் மிகவும் மகிழ்ந்தார். பிறகு தரகர்மார் உன்னை சந்தித்த போது யோசிப்போம் என்று சொன்ன உடனே, நீ ஒன்றை நிற்க வேணும், கதிரேசனை மிஞ்சி கதிரேசனை மேவாமல் இந்த ஊரில் எதுவும் நடவார். ஏனென்றால் அவர் அப்படியான மனிதன். எல்லா விஷயத்தையும் அவர்தான் சொல்லி ஆலோசனை கேட்பார்கள். இங்கே கல்வி பணிப்பாளர் இருக்கிறார், பெரிய பொறியியலாளர் இருக்கிறார், வைத்தியர் இருக்கிறார், அதிபர்கள் எல்லாம் இருக்கிறேன். அவர்கிட்ட யாராவது தேடி போய் ஏதாவது சொல்லி ஆலோசனை பெறுகிறார்களா? தன் மகளுக்கு திருமணம் என்றால் உடனே கதிரேசனை தான் போகிறார்கள் விசாரிப்பதற்காக. விசாரித்தால் கதிரேசனுக்கு அங்கே உள்ள எல்லாரையும் தெரியும், அல்லது அயலூரில் உள்ளவர்களை எல்லாரையும் பெரிய ஆக்களை எல்லாம் நண்பராக்கி வச்சிருக்கிறார். அவர் படிக்க இல்லை, படித்து தான் அறிவு வரும் என்று சொன்னால், இந்த நாயல் பூனையல் மிருகங்கள் எல்லாம் எப்படி அறிவுள்ளவையாக இருக்கின்றன. ஒரு நாய்க்கு ஒரு வருத்தம் வந்தால் அது மூலிகைகளை தேடி சாப்பிட்டு சுகப்படுத்துதே தவிர வைத்தியர்கிட்ட போகல. மனிதன் தான் சாதாரணமாக தலைவலி வந்தாலும் உடனே ஓடுறான். இது கேன்சராக இருக்குமோ, இது ப்ரெஷராக இருக்குமோ, இது பெரிய வருத்தமாக இருக்கும்னு ஓடி திரிகிறது மனிதன். அப்போ நல்லொரு நண்பனாக கதிரேசனை பெற்ற நீ கதிரேசனுக்கு ஒரு கதையும் இன்னொரு கதையும் சொல்கிறது கூடாது. ஒரு நண்பனோட பழகினால் அவன் ஆரம்பத்தில் நன்றாக சிரித்து கதைச்சி பழகி போட்டு பிறகு அவனை வெறுத்தொதுக்குவது கூடாது. வெறுத்தொதுக்குவது என்று அடிபாடு பிரச்சனை சண்டை பிடிச்சி வெறுத்தொதுக்குவது இல்லை, செயலால் ஒதுக்கினாலும் அது ஒதுக்குறாதான். அப்போ கதிரேசனுக்கு இந்த செயல் துப்புராக பிடிக்கல, இது கூடாது. ஏனென்றால் நல்ல நண்பனாக இருந்தால் அவன்கிட்ட நீ ஆலோசனை கேட்க வேணும். ஆலோசனை கேட்க விரும்பலை என்று சொன்னால் முன்னுக்கே சொல்லாமல் இருக்க வேணும். அப்போ நீ முன்னுக்கு கதிரேசனத்தை சொல்லி உதவிகள் எல்லாம் கேட்டு போட்டு இப்போ கதிரேசனை மதிக்காமல் தரகராரன் வந்தால் ஒரு கதை சொல்கிறேன், உனக்கு மாமன் மச்சான் பெற்றாருக்கு ஒரு கதை சொல்கிறேன். இதில் எது எடுக்கிறது? அப்போ உன்னுடைய அறிவங்க நிற்குது. அப்போ அறிவென்று சொன்னால் நல்லவற்றை ஏற்றலும் தீயவற்றை கழித்தலும், தீயவற்றை செய்யாமல் விடுதலும் நல்லவற்றை செய்தலும் தான் அறிவு. இதை நீ நன்றாக உணர வேணும் என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். ஒரு புதிய வருடத்திற்குள் செல்லுகின்ற பொழுது கொண்டு செல்ல வேண்டிய சிந்தனைகளில் ஒன்றாக இன்றைய குரல் சொல்லும் கதை பகுதியினுடைய சிந்தனை அமைந்திருக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புறங்கூறுதல் அல்லது ஒருவருக்கு ஒருவர் விஷயத்தை சொல்லிவிட்டு அதை அப்படியே மாற்றி இன்னொருவரிடம் போய் சொல்வது, இந்த பழக்கங்களை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு சிந்தனையாக இருக்கட்டும். அதே போல் இந்த பேரிடர் நாள், பேரிடர் பாதுகாப்பு என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் மனிதர்கள் நமக்குள் பேரிடர்கள் பெரும் துன்பங்கள் ஏற்படுவதற்கு நாங்களாக வழி சமைத்துக் கொள்கின்ற விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் பல விடயங்களை பார்த்து கொண்டு போகின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்களை இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். உணவு என்பது எங்களுடைய பேரிடர்களை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது உணவு. இரண்டாவது நீர். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற சில செயற்பாடுகளை சொன்னோம். அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது வறுமை. பேரிடர்களை ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்றாக வறுமை இருக்கின்றது. இந்த வறுமைக்குள் உணவும் நீரும் அடங்கக்கூடியதாகவே இருந்தாலும், இந்த நீர் என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் உணவு என்பது மிக ஒரு போராட்டம் நிறைந்த ஒன்றாகவே இன்றும் 100% மக்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. உணவு என்பது ஒரு போராட்டமானது.
சாப்பாடு என்பது சாதாரணமாக சாப்பாடு தானே, அதை எடுக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலை இருக்கின்ற வர்க்கம் இருக்கின்ற அதே நேரம் சாப்பாடு கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒரு வர்க்கமும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இன்று வரை சமூகத்தில். இந்த 2021ஆம் ஆண்டிலும் அந்த சமூகம் இருக்கத்தான் போகின்றது. ஆனால் மனிதர்கள் மாற்றத்தை எப்படி கொண்டு வரப் போகின்றோம்? பகிர்தல் என்பது எங்களுக்குள் நாங்கள் பகிர்வதற்கே மனமில்லாதவர்கள். நாங்கள் ஓடி ஓடி சேர்த்ததை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கே, எங்களுடைய சொத்தை பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பதற்கே மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த பகிர்தல் எங்கே உருவாகப் போகின்றது? அல்லது இல்லாதவனுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய போகின்றோம்? உங்களுடைய பிள்ளைகளுக்கே கொடுக்க கைகள் விளைவு எழுகின்றதில்லை என்று சொன்னால் இல்லாதவனுக்கு கொடுப்பதற்கு அந்த கைகள் விளையுமா? உண்மையில் இந்த பழக்க வழக்கங்கள் எங்களுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து தான் இந்த பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு சொல்லி தரப்பட வேண்டும். ஆனால் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷமாக என்னிடம் இருக்கின்ற ஒரு சாக்லேட்டாக இருந்தாலும் கடித்து 4 பேர் சாப்பிடுவோம். ஒரு சாப்பாடு கொண்டு வந்தால் எல்லோரும் அடிபட்டு சந்தோஷமாக சாப்பிடுவோம். இந்த பகிர்தல் ஏன் வளர்கின்ற பொழுது இல்லாமல் போகின்றது? வளர்கின்ற பொழுது இந்த பெற்றோர்கள், குறிப்பாக நாங்கள் அதிக நேரம் இந்த சிறு வயதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் பெற்றோர்களிடத்தில் தான் அவர்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். உண்மையில் இந்த மாதிரியான விடயங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பின்னூட்டலின் அடிப்படையில் தான் இந்த பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் வளர வளர ஆரம்பிக்கிறது. பெற்றோர்கள் அயலவர்கள் அயல் சமூகத்தை பார்த்து, அவர்களுடைய நண்பர்களை பார்த்து, அவர்கள் மூவ் பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்து அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவன் இவ்வாறு செய்கிறான், நான் இவ்வாறு செய்ய வேண்டும். நான் சாதாரணமாக ஒரு சாக்லேட், நீங்கள் சொன்ன போல இந்த சாக்லேட் கொடுக்குற ஒரு பிள்ளையா இருந்தா கூட நாளைக்கு இன்னொருத்தர் சாப்பாடு கொடுக்க நேரத்தில் நானே, அப்போ அவர் எனக்கு கொடுக்கவில்லை, நானே தர வேண்டும். அப்படியான ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கும், அதாவது மனிதர்களை சுற்றி சுற்றி பார்க்கும்போது மனிதர்களுக்குள்ளேயே தான் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் சொன்னது போல இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் நேரமின்மை, இந்த உறவுகளை சம்பாதிக்காமல் என்னத்துக்கு நாங்கள் இருக்கணும் என்ற மாதிரி. நாளைக்கு நாங்கள் இறந்த பின்பு எங்களுக்கு அந்த 4 பேர்கள்லாம் தேவை. நீங்கள் சொன்னது போல உண்மையில் இந்த நேரமின்மை என்று சொல்றதால நாங்கள் அந்த வேலை செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், சாப்பிட நேரமில்லை, நித்திரை கொள்ள நேரமில்லை, வேலை செய்ய நேரமில்லை, 4 பேரோடு பேசுவதற்கு நேரமில்லை என்று சொன்னால் பின்பு எதற்கு தான் நேரம் இருக்கிறது என்று எங்களை நாங்களே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களை பற்றி சிந்திப்பதற்காக சில நிமிடங்களை நாங்கள் ஒதுக்க வேண்டும். நிச்சயமாக முடிவெடுப்போம். 2021 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை ஒரு பட்டியலிடுவோம். இந்த பட்டியலுக்குள் எங்களால் முடிந்தவரை அந்த விடயங்களை நாங்கள் கொண்டு செல்வோம். ஒரு நேரத்தை ஒதுக்கி உறவுகளோடு பகிர்தல், உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்தல் என்கின்ற சிந்தனைக்கான ஒரு காலத்தை ஒதுக்குவோம். இந்த நேரத்தை நான் இதற்காக பயன்படுத்துவேன், வேலைக்காக இந்த நேரத்தை பயன்படுத்துவேன், என்னுடைய எதிர்காலத்திற்காக இந்த நேரத்தை பயன்படுத்துவேன், என்னுடைய பிள்ளைகளுடைய அல்லது என்னுடைய சகோதரர்களுடைய, என்னுடைய பெற்றோர்களுடைய கனவுகளுக்காக இந்த நேரத்தை ஒதுக்குவேன். அதே போல பகிர்தலுக்காக இந்த பணத்தை ஒதுக்குவேன். மற்றவர்களோடு நான் என்னுடைய உணர்வுகளையோ சரி, எங்களுடைய உடைமைகளையோ சரி பகிர்ந்து கொள்வதற்கான இந்த தருணங்களை உருவாக்குவேன். இந்த நாட்களில் இந்தந்த இடங்களை நான் சென்று பார்ப்பேன். இப்படின்னு சொல்லி சில விடயங்களை நாங்கள் அட்டவணைப்படுத்துவோம். புதிய வருடத்துக்கு செல்லுகின்ற பொழுது அது இன்னும் எங்களுக்கு கை கொடுக்கும். அதில் நாங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் முடித்துக் கொள்ளுகின்றோம் என்று பார்ப்பது, ஒவ்வொரு மாதங்களும் முடிகின்ற பொழுது, ஒவ்வொரு வாரங்களும் முடிகின்ற பொழுது, இந்த வாரத்தில் நான் என்னத்தை முடித்திருக்கின்றேன், இந்த மாதத்தில் என்னத்தை முடித்திருக்கின்றேன், என்னுடைய அந்த நான் அட்டவணைப்படுத்திய விடயத்தில் எதையெல்லாம் என்னால் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருந்தது, எதை நான் விட்டு வந்திருக்கிறேன், அதற்கான காரணம் என்ன, இப்படி திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தோஷங்கள் அதிகமாக 2021ஆம் ஆண்டின் முடிவில் எங்களிடம் கையில் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த சிந்தனை என்பது புது வருடத்திற்கு காலடித்து எடுத்து வைக்கின்ற பொழுது எங்களிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆரோக்கிய வாழ்வு பகுதி நமக்காக காத்திருக்கிறது. பார்ப்போம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வில் சித்த மருத்துவத்தின் சிறப்பை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் உள்ளியை பற்றி கூறியிருந்தோம். அதனுடைய மகத்துவமான குணம் வயிற்றிலே உள்ள வாயுவை அகற்றுவது. அதாவது சிலருக்கு அடிக்கடி ஏப்பம், கொட்டாவி போன்றவும் மலவாசலாலே வாயு பறிவதும் அதிகமாக இருக்கும். அல்சர் உள்ள நோயாளிகள் உள்ளியை நேரடியாக எடுக்காமல் அடுப்பு தணலிலே ஒவ்வொரு பல்லாக போட்டு சூடு காட்டிட்டு சாப்பாட்டுக்கு பின்பு அவர்கள் உடல் வலிமைக்கேற்ப 1 அல்லது 2 பாவிக்கலாம். அல்லது அதை ஒரு சின்ன கம்பியிலே இல்லை இந்த ஈக்கிலே குத்தி வைக்கின்ற கறிக்குள்ளே அதை ஒரு 4-5 உள்ளிப்பல்லை வைத்து வேக வைத்துட்டு அதை எடுத்து சாப்பிடும் பட்சத்தில் குடலே அதை இலகுவாக செமிக்கக்கூடிய இருக்கும். வயிற்று புண்ணு உள்ளவர்களுக்கும் அது எந்த பாதிப்பும் இல்லாமல் அதனுடைய சத்து உடம்புக்கு சேரக்கூடிய இருக்கும். குறிப்பாக
வாதரோகத்துக்கு போடக்கூடிய பத்திலையும் வெளியிலே பூசக்கூடிய பத்து என்று சொல்லப்படுகின்ற பூச்சி மருந்திலும் உள்ளியினுடைய பங்கு மிக முக்கியமானது. தினம் பாலிலே அதை இடையிலே பாவித்து வந்தால் சிலருக்கு பால் பாவிக்கும் பொழுது வாயு தன்மை கூட இருக்கும், அஸ்மா போன்ற குணங்கள் ஏற்படும், ஒவ்வாமை போன்ற குணங்கள் ஏற்படும். அவர்கள் ஒரு நாளைக்கு உள்ளியும், ஒரு நாளைக்கு மிளகு, ஒரு நாளைக்கு சுக்கு, ஒரு நாளைக்கு வெந்தயம் போன்றவற்றை மாறி மாறி பாலிலே சேர்த்து குறிப்பாக மண் சட்டியிலே பாலை காய்ச்சி குடித்து வந்தால் அவர்களுடைய நோய் அந்த பாலினுடைய மகிமையுடன் சிறப்பாக இருக்கும் என்பது அனுபவ ரீதியாக கூறக்கூடிய இருக்கின்றது. உள்ளியை குழந்தைகள் பாவிக்க முடியாதில் இருந்தாலும் ஆரம்பத்திலே உள்ளியினுடைய மகிமை உணரப்படவில்லை. தற்பொழுது அனைவருமே மருத்துவத்திலே முதல் குணமாக உள்ளியை பாவித்து வருகிறார்கள். உடல் ஆரோக்கியத்துடன் இரத்தத்தை சுத்திகரித்து குறிப்பாக பாரிசவாத நோயாளிகளுக்கு இரத்தம் இறுக்கமடைந்து உடம்பு முழுக்க பரவாமல் இருக்கும். உள்ளியை பாவிப்பதன் மூலம் அந்த இரத்தத்தினுடைய அடர்த்தித்தன்மை குறைந்து உடல் பூராகவும் இரத்தம் சென்று வருவதன் காரணமாக அந்த பாரிசவாத நோய் விரைவாகவும் பக்க விளைவின்றியும் திரும்ப வராமலும் அதை நிரந்தரமான குணமாக்கக்கூடியதும் உள்ளி சேர்ந்த மருந்துகள் பாவிப்பதன் மூலம் அதை சாதிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நாளை இதை பற்றி தொடர்ந்து கூறுவதற்கு காத்திருக்கின்றோம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக. அவர்களுடைய அந்த எங்களுடைய பகுதியில் பார்த்த விடயம் வந்து இந்த உள்ளியின் பயன்கள் பற்றி பார்த்துட்டாங்க. உள்ளி வந்து எங்களுடைய இரத்தத்தை சுத்திகரிக்கின்றது என்ற ஒரு கருத்து இருந்தது. உண்மையில் நாங்கள் ஆரம்பத்தில் நோய் நிலைமை பற்றி பேசினாங்கள். மனிதர்களுடைய ஒரு பேரிடல் ஒன்றாக இந்த நோய் இருக்கிறது. அதற்கு எங்களுடைய வீட்டிலேயே சின்ன சின்ன மருத்துவ பொருட்கள் இருக்கும். ஆனால் அது தெரியாமல் நாங்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்லுவோம். அதனாலேயே சொல்லுவார்கள் அப்படியே நேரம் இல்லை என்று. இரண்டு பிரச்சனைகளை நாங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்குற நேரம் இப்படித்தான். எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயத்திற்கு நாங்கள் செய்துவிட்டு அதுக்கு நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை நாங்கள் குறிப்பிடுவது இங்கே ஒரு வளமையான செயற்பாடாக இருக்கிறது. அதை விட நாங்கள் ஆரம்பத்தில் பேசியது போல இந்த நீர், உணவு இதற்கு தொடர்பான பேரிடரை விட அடுத்து நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயம் வந்து காற்றாக இருக்கிறது. இந்த வளி மாசு என்பது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். இந்த பொலித்தீன் பாவனையை பற்றி பேசியிருந்தேன். பொலித்தீனை நாங்கள் உபயோகித்து விட்டு அதை எரியூட்டுவார்கள் நிறைய பேர். இந்த எரியூட்டுவதால் இந்த எங்களுடைய வலி மாசடைகின்றது. இதனால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்றால் என்பது சாதாரணமாகவே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தும் இது அறியாத ஒரு விடயமாக எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் அதை செய்ய வேண்டும். இதை எரியூட்டுவது என்பது மிகவும் தவறான ஒரு செயலாக இருக்கிறது. அதைவிட இந்த மரங்களை வெட்டுவது, இதனால் இந்த சூழல் வெப்பமயமாதல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக எங்களுக்கு இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள், அதைவிட இந்த ஓசோன் படை சிதைவடைவதால் எங்களுக்கு நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது மனிதர்களுக்கு. மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மனிதர்களுக்கு விளைவாக வந்து விடுகிறது. உண்மையில் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் ஏற்பட வேண்டும் என்பது நாங்கள் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். விழிப்புணர்வுடன் செயற்பட்டாலே நாங்கள் நிறைய பேரிடர்களிலிருந்து நாங்கள் விலகி இருக்கலாம். மனிதர்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றலாம். எதிர்கால சந்ததியினரையும் நாங்கள் காப்பாற்றலாம். இல்லையா? நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே சந்தோஷமாக அடுத்த வருடத்திலும் எங்களுடைய வாழ்வியலை புதுப்பித்தவர்களாக இந்த வருடத்தில் நாங்கள் இழந்தவைகள் இவைகளை ஈடு செய்வதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வோம். முடிந்தவரை 2 சக்திகள் இருக்கிறது இந்த பூமியை ஆட்டி படைக்கணும்னு சொல்லுவோம். ஒன்று வந்து கடவுள் தன்மை, இன்னொன்று அந்தகார தன்மைன்னு சொல்லுவோம். அதாவது பிசாசுகளின் தன்மையோ அல்லது ஒரு தீய சக்தி என்று சொல்லுவோம். ஆனால் மனிதனிடம் எழுகின்ற இந்த நரித்தனம்,
நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது படித்திருப்போம். நரிகள் வந்து இப்படி செய்யும், நரி வந்து காக்காட்டை வடையை பறித்து விட்டு போனது, நரி வந்து திராட்சை பழத்தை பார்த்துட்டு இது புளிக்கும்னு சொல்லி போட்டு போனது, நரிகிட்ட வந்து அந்த தந்திர குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சுட்டு அந்த நேரம் நரியில் ஒரு வெறுப்போடு தான் நாங்கள் வளருவோம். ஆனால் வளர்கின்ற பொழுது நாங்கள் நரிகளாக மாறிவிடுகின்றோம். சமூகத்தில் ஒரு 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 நபராக, சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள நபராக வருகின்ற பொழுது நாங்கள் நரிகளாக மாறிவிடுகின்றோம். ஆகவே எங்களுக்கு சிறு வயதில் அந்த பிடிக்காமல் இருந்த நரி, சிறு வயதில் நாங்கள் அதை பார்த்து இந்த நரி என்றால் அது கூடாது, நரி பழக்கம் என்றது கூடாதுன்னு சொல்லி வளர்ந்தவர்கள் நரிகளாக மாறுகின்ற பொழுதுதான் அந்த நரித்தனம் சமூகத்துக்குள் நாங்கள் செய்கின்ற பொழுது பல பேரிடர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே இனி வருகின்ற காலங்களிலாவது இந்த நரித்தனம் என்கின்ற அந்த தன்மையை எங்களிடம் இந்த தூக்கி எறிந்து விடுவோம். நல்லதொரு பயணத்தை, ஆரோக்கியமான வாழ்வை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். சரி, இந்த சிந்தனைகளை மனதில் வைத்துக்கொண்டு பயணிக்கின்ற பொழுது எழுகின்ற பேரிடர்கள் பல, மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற பேரிடர்கள் பல இல்லாமல் ஆகிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே நேரத்தை எவற்றுக்கெல்லாம் செலவிட வேண்டும், நீரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், உணவை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியான வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களோடு வாழ வேண்டும், இந்த இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, இயற்கையை எவ்வாறு நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை மனதில் கொண்டவர்களாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் கூட, அல்லது ஏதோ ஒரு வகையில் உருவாகி இருக்கின்ற இந்த வைரஸினுடைய தாக்கம் கூட ஒரு காலகட்டத்திற்கு அப்பால் எங்களிடம் நெருங்க முடியாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆகவே எங்களுடைய பயணத்தில் மாற்றத்தை, எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு புதிய வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகளை கொண்டவர்களாக மனித வாழ்க்கையை மனிதாபிமானத்தோடு வாழ்ந்து முடிப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டு நாங்களும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் திலீஷ் சிங்கராஜா. நான் உங்கள் அன்பின் ரக்ஷனா ரவீந்திரன். வணக்கம்.